ஹலோ கைஸ், வெல்கம் டு வினு மன்வா. இப்போ நம்ம வந்து பார்ட் 13 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ தான் கைஸ் காட்டுறாங்க. ஹீரோ இருந்துட்டு நான் நினச்ச மாதிரியே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நான் எப்படியாவது அவனை போட்டு தள்ளியாகணும். நான் ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் வந்து ஸ்வார்ட்ஸ்மேன் யூஸ் பண்ணால் இது வந்து ரன்சண்டல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நான் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜிப்ஃபீல் அளவுக்கு அந்த ஃபேமிலி பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நான் மேஜிக் க்ரியேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து கவனம் பூரா ஒரு மெஜிஷியன் இதை பண்ணான்னு சொல்லி ஒரு மேட்ச் பக்கம் இந்த டேரக்ஷன் வந்து திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு கைஸ். திங்க் பண்ணிகிட்டே வந்து யோசிச்சுட்டே வந்து என்னால் இப்போதைக்கு வந்து 4 ஸ்டார் மெஜிஷியனாக தான் என்னால் இருக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் கேஷ் பண்ணுற மேஜிக் வந்து 4 ஸ்டார் லெவலில் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து என்னோடய ஷேடோ எனர்ஜி இதை மெர்ஜ் பண்ணால் வந்து இதோட பவரோட இம்பேக்ட் வந்து 6 ஸ்டார் மெஜிஷியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு கைஸ். அப்படி திங்க் பண்ணிகிட்டே வந்து அப்படின்னா நான் வந்து இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டே வந்து அந்த ஷேடோ ரிலீஸ் இருக்கும்ல கைஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. ஹீரோவை சுற்றி அந்த ரூமை சுற்றி ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக மாறுது கைஸ். பிளாக்காக மாறினதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த மேஜிக்கையும் அந்த ஷேடோவையும் மெர்ஜ் பண்ணுவார். ஏற்கனவே அந்த ஒயிட் வேர்வல்ஃபோட சண்டை கட்டும்போது ஹீரோ வந்து ஆராவையும் ஷேடோவையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஒயிட் வேர்வல்ஃபை வந்து ஹீரோ தோக்கடிச்சிருப்பார். இப்போ வந்து மேஜிக்கையும் ஷேடோ எனர்ஜியும் மிக்ஸ் பண்ணுறாரு கைஸ். அப்படி மிக்ஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்னிங் வந்து ஹீரோ சமன் பண்ணுறாரு அந்த மேஜிக் மூலமாக. அது வந்து கேஷில் அட்டாக் பண்ணுறப்ப தான் வந்து அந்த போன பாட்டில் வந்து அந்த ஐஸ் குயினோட டாக்டர் பார்த்துருப்பாள்ல, அவள் வந்து பார்த்துட்டு இது வந்து எனக்கு ரொம்ப கெட்ட நாளாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே வந்து அந்த இடத்த நோக்கி ஸ்பீடாக போயிட்டுருப்பா கைஸ். அதாவது ஹீரோ அட்டாக் பண்ண அந்த சமனிங் லைட்னிங் வந்து சமன் பண்ணுற மேஜிக் வந்து சிங்கிள் அட்டாக்கில் நிற்க போகிறது கிடையாது. அது வந்து தொடர்ந்து அந்த இடத்த வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்கும். 2வது தடவை ஸ்ட்ரைக் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக அடிபட்டுருங்க. எல்லோரும் வந்துட்டு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அவன் வந்துட்டு இது நிச்சயமாக வந்து பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியன் தான் வந்து இந்த அட்டாக் வந்து கேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் வந்து அந்த ஐஸ் குயினோட டாக்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டு சீக்கிரமாக போங்க, அவன் இந்த மாதிரி டார்கெட்டுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளோட மென்ஸுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, நம்மளோட ஆர்மி பீப்புளுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த இவன் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடுவான். எல்லோரும் வந்துட்டு யார் இது வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து சீக்கிரமாக போகும்போது அவன் வந்துட்டு இரு அது அங்கே அவ்வளோ வேகமாக போகாது அப்படின்னு சொல்லும்போது 3வது லைட்னிங் வந்து அட்டாக் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அப்படி பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் இருந்துட்டு இதோட ஸ்பீடும் இம்பேக்டும் இருக்கும்போது நான் வந்து இதுதான் கடைசி சமனிங் லைட்டிங்னு நினைக்கிறேன், இதோட வந்து இந்த மேஜிக் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் இருந்துட்டு நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க கைஸ். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து அடிப்பட்ட நிலமையில் தான் இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நான் நினச்ச மாதிரியே வந்து இது செஞ்சுட்டேன், ஆனால் இந்த அட்டாக்கில் வந்து அவன் செத்துருப்பானான்னு எனக்கு தெரியாது, நான் வந்து இந்த மாதிரி ஷேடோ எனர்ஜி மிக்ஸ் பண்ணது வந்து 6 ஸ்டார் அளவுக்கு தான் போகும்னு நினச்சேன், ஆனால் இது வந்து 7 ஸ்டார் அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிருச்சு. எல்லோரும் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜிப்ஃபீல் ஃபேமிலி தான் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னோடய வயசில் இருக்கிற ஜிப்ஃபீல் ஃபேமிலிஸ் அந்த ஜீனியஸ்னால கூட இந்த மாதிரி 7 ஸ்டார் மேஜிக் வந்து க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். அப்படி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் இருப்பாள், அவள் வந்து அங்கே வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து நீ எப்படி இங்கே இருக்க, நீ வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து நீ இங்கே தப்பிச்சிட்ட, ஆனால் என்னோடய வயசில் இருக்கிற ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அந்த டார்கெட்டை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அட்டாக் ஆகிடுச்சு குயின் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு சரி பரவாயில்ல, முதல்ல டார்கெட்டுக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், அவன் உயிரோடு இருந்தானா அவனை வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இவளும் இங்கே கொல்றதுக்கு தான் வந்திருக்காளா, நான் நினச்சேன் அந்த மாதிரி ஒரு ட்ராஷை வந்து எல்லாருமே கொல்லத்தான் பார்ப்பாங்க, அவன் வந்து ஒருத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் வந்து இது வந்து எனக்கு சாதகமாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கைஸ். அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இல்லை குயின் அவன் வந்து செத்துட்டான் அந்த லைட்னிங் மேஜிக் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வகையில் எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிவிட்டு வந்து ஹீரோ பக்கம் திரும்பி இந்த மாதிரி உனக்கு அடிபட்டுருச்சா, நான் வந்து உன்னை இங்கேருந்து போக சொன்னால நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து உங்களை பார்த்து பயமாயிடுச்சு உங்களோட பவர் ரிலீஸ் ஆனோடனே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோடய கால்லேயும் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் எடுத்து ஹீரோவோட காலில் வந்து தடவி விடுவா கைஸ். நீ வந்து பெருமைப்படு, ப்ரௌடாக ஃபீல் பண்ணு, என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேர்ள் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதை வந்து உன்னோட மெமரிஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கைஸ். அப்படி சொல்லிவிட்டு சரி இனிமேல் ஏதாவது ஃப்யூச்சர் ஏதாவது சான்சஸ் கிடச்சதுன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா கைஸ்.
ஹீரோ வந்துட்டு பாய் சொல்கிறார். பாய் சொன்னதுக்கு அடுத்த செகண்டே வந்து ஹீரோவோட ட்ரூ செல்ஃபில் வந்து எப்படியோ என்னோடய மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து ஹோமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு கைஸ். ஹீரோவோட இப்போதைக்கு ஹீரோவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவன் வந்து ஹீரோவோட ஃபேஸ் வந்து ஞாபகம் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா ஹீரோவோட ஃபேஸ் ஞாபகம் வச்சுருந்தானா இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும் கைஸ். இந்த மாதிரி ஜீப் ஃபில் ஃபேமிலி, அப்புறம் ரன் சேனல் ஃபேமிலி, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கிளான்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற டைமில் வந்து ஹீரோ மீட் பண்ணால் அது ஒரு சின்ன ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஹீரோ வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து அத்துமீறி வந்து இந்த மாதிரி ஒருத்தனை வந்து கொண்டிருக்கிறான், எங்களோட மெம்பர்ஸ் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுங்க கைஸ். அடுத்து சீனங்க கட்டது கைஸ். சீனங்க கட்டே அந்த ஆர்க்ஸ் எல்லாம் வந்து ஹீரோவோட ஸ்குவாடு வந்து எல்லாத்தையும் கொண்டுட்ருக்குறாங்க. எல்லோரும் கொண்டுட்டு வந்து இதை எல்லாத்தையும் வந்து இதோட வந்து 18 ஆச்சு, இன்னும் 7 ஆர்க்கு தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ். சொல்லிகிட்டே வந்து நார்மலாக வந்து எல்லா ஆர்க்ஸும் வந்து குரூப்பாக தான் சுற்றிட்டுருக்கோம். அதான் நம்ம வந்து அதைகளெல்லாம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக சுற்றிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இது எல்லாத்தையும் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க கைஸ். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மீசா இருந்துட்டு எல்லோரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களோட கார்டை வந்து டவுன் பண்ணாதீங்க, இன்னும் 7 எண்ணம் இருக்குது, அதை போட்டு தள்ளதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருன்ட்டு ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் வந்து அந்த ஆக்ஸை தேடி கொள்ள ஆரம்பிச்சிடுவாங்க கைஸ். அதுக்கப்புறம் மீசா வந்துட்டு நினைக்கிறான், இந்த மாதிரி வந்து கடவுளே வந்து நம்ம பக்கம் ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை யங் மாஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரில, அவங்களோட யங் மாஸ்டர் ஸ்குவாடுக்கு கீழே இருக்கிறங்காட்டி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரில, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காட் பிளெஸ்ஸிங் தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு அந்த பூனைக்குட்டியை காட்டுறாங்க, அந்த ட்ராகன் வந்துட்டு இன்னும் 7 தான் இருக்குது, சீக்கிரமாக அதை போட்டு தள்ளுனா தான் என்னாலே வீட்டுக்கு போக முடியும், இங்கே ரொம்ப போர் அடிக்குது, நான் சீக்கிரமாக கேஸ்டலுக்கு போனேன் அப்படின்னு அந்த பூனை வந்து திங்க் பண்ணிகிட்டு இருங்க கைஸ். அப்படி திங்க் பண்ணிட்டு தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ராகனோட ட்ரூ ஃபார்மில் வந்து அந்த ஆர்க்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இது வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்கோம். உங்களை மாதிரி ஒரு கேவலமான இனத்துக்கிட்ட வந்து பேசுகிறதே வந்து அது எனக்கு கேவலம் தான், இருந்தாலும் நான் சொல்கிறது கேளுங்க. அதாவது நீங்கள் வந்து இன்னிலேருந்து குரூப்பாக சுற்றக்கூடாது, எல்லோரும் தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி குரூப்பாக யாராவது சுற்றுறத நம்ம பார்த்தோன்னா உங்கள் இனத்தையே நான் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் அங்கே இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிரட்டிகிட்டு இருக்குங்க கைஸ். அந்த ஆர்க்ஸ் எல்லாமே பயந்துட்டுருக்கும். ஏன்னா இது வந்து ட்ராகன் இல்லை, என்னதான் இருந்தாலும் அது ஒரு சுப்பீரியர் ரேஸ். அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் வந்துட்டு நான் சொன்னது புரிஞ்சுதுன்னா எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து உளுந்தடிச்சு ஓடிருக்கு கைஸ். இதனால தான் வந்து ஆர்க்ஸ் தனித்தனியாக சுற்றிட்டு இருக்குது. அந்த ஸ்குவாட் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளிகிட்டு இருப்பாங்க. அந்த ட்ராகன் வந்துட்டு இவன் வந்து என்னை ரொம்ப வேலை வாங்கினான், சோல்ரேட்டோட கான்ட்ராக்டாக இருக்கிறக்கோசரம் என்னை வந்து ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸை வந்து அது சென்ஸ் பண்ணும். அது ட்ராகன் வந்துட்டு இது என்ன பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்குங்க கைஸ். அப்படி திங்க் பண்ணிவிட்டு வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து 3 ஸ்டார் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான், அதனால் வந்து இவங்களால் வந்து இந்த பவரை வந்து சென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் வந்து இருந்துட்டு அந்த அவங்கள சுற்றியுமே வந்து ஒரு பேரியர் மாதிரி க்ரியேட் பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து இவங்களால வந்து அந்த பேரியருக்கு வெளியில் இருக்கிற பவர்ஃபுல்லான சென்ஸை வந்து இவங்களால் ஃபீல் பண்ண முடியாது, உள்ளே இருக்கிறத வந்து வெளியில் இருக்கிறவங்களாலையும் ஃபீல் பண்ண முடியாது, உள்ளே வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராகன்ட்டு நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் சொல்லிகிட்டே வந்து முதல்ல அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் வந்து இருந்துட்டு பிளாக் ட்ராகன் உருவத்துக்கு மாறிட்டு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோடய ப்ரெசன்ஸ் முன்னாடி வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்க்குறாரு அது வந்து ஒரு ஜெயிண்ட் ரோபோட்டிக்கான ஒரு உயிர் இல்லாத ஒரு திங்ஸ் கைஸ். அதுக்கு வந்து உயிர் இல்லை. அப்போ தான் வந்து இருந்துட்டு இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட். ஆனால் இதை வந்து நாங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ட்ராகனும் சேர்ந்து இந்த மாதிரி ஏன்ஷியன்ட்டான ஆர்டிஃபேக்டை வந்து அழிச்சிட்டோமே, இது எப்படி உயிரோடு இருக்குது, சரி இதை பற்றி இப்போ எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, முதலோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஷேடோ பிரத்தை யூஸ் பண்ணுங்க கைஸ். அந்த ஷேடோ பிரத்தை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவர்ஃபுல்லான இதில் வந்து அதோட பாதி உடம்பு வேனிஷ் ஆகிடும் கைஸ். வேனிஷ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து திங்க் பண்ணுது, நான் வந்து இது வந்து இப்போதைக்கு இங்கே வந்து இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம், இந்த ஏராவில் வந்து ஏதோ தப்பாக நடந்துகிட்ருக்கு, ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயமெல்லாம் வந்து மூக்கு நுழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் திங்க் பண்ணிகிட்டு இருக்குங்க கைஸ். திங்க் பண்ணிட்டா வந்து நான் எப்படியாவது ஹீரோ வந்து 10 வருஷத்துக்கு பாதுகாத்தாகணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்பில் ஃபேமிலி கூட சண்டை கட்டுற நிலமை வரும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் திங்க் பண்ணிகிட்டு இருக்குது கைஸ். இப்போ அதோட வந்து சீன் அங்கே கட் ஆகுது கைஸ். அதாவது இந்த ஆன்சியன்ட் ஆர்டிஃபேக்ட் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ட்ராகன் இனமே சேர்ந்து இந்த ஃபுல் ஆர்டிஃபேக்டையும் வந்து அழிச்சிருக்கும். ஆனால் இது வந்து யாரமாடி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சீன் அங்கே கட்டாய் வேறு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்து ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்ருக்கிறான்.
இந்த இந்த ஃபேட் பாய் இருக்கான்ல, இவனை தான் வந்து ஹீரோ வந்துட்டு அவனாக இருக்குமான்னு ஹீரோ வந்து போன பார்ட்ஸில் திங்க் பண்ணிகிட்டு இருப்பார்ல. இந்த மாதிரி கேஷ்லேருந்து வெளியில் வந்து அட்டாக் ஆகிறது, அப்புறம் உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி மாறு வேஷம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் நினச்சி சொல்லிட்டு இருப்பாங்க. அது இவன் தான் கைஸ். இவன் இருந்துட்டு அப்போ ஒருத்தன் வந்து உள்ளே என்ட்ரானோடனே வந்து அந்த இவன் இருப்பான்ல கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டவன் வந்துட்டு, நீ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டியா, இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ண ஆர்டிஃபேக்ட் வந்து யாரோ அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ். அதுக்கு அவன் இன்னொருத்தர் இருந்துட்டு, ஆமாம் எனக்கு தெரியும், இப்போதைக்கு வந்து நம்ம அதில் கவனம் செலுத்தக்கூடாது, நம்ம கூடி சீக்கிரத்துலேயே இந்த மாதிரி ஜெப்வெல் அந்த மேஜிஷியன் ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ். இதோடையே வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான்ல, இவன் தான் வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இனி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியுது. சிவனை தான் வந்து ஹீரோ வந்து அந்த ஹீரோவோட சின்ன வயசுலேருந்து கேஸ்லேருந்து வெளியில் வரும்போது அட்டாக் பண்ணியிருப்பாங்களே 2 சோல்ஜர்ஸ் ஆள் மாறாட்டம் பண்ணி, அது வந்து இவன் தான் அதுக்கு பின்னாடிக்கிறான்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து அவனா இல்லையான்னு இனிமேல் வர சாப்டர் தான் கைஸ் தெரிய வரும். ஓகே கைஸ், நம்ம இதோட வந்து பார்ட் 13 முடிஞ்சது. நம்ம பார்ட் 14 மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.